எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பழைய நடிகை புவனேஸ்வரி அம்மா. பழைய படங்கள்லாம் நிறைய ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க, வில்லியாக பண்ணியிருக்காங்க, விவேக் சாருக்கு ஜோடியாக பண்ணியிருக்காங்க. இப்போ நாங்கள் அவங்க ஒரு விருப்பத்தோட ஒரு யூடியூப் சேனல்னு ஆரம்பிக்கிறாங்க. அந்த யூடியூப் சேனலில் நல்ல நல்ல விஷயங்கள் சொல்கிறதுக்காக, அதாவது பொதுநல விஷயங்கள், சும்மா கமர்ஷியலாக இல்லாமல் பிஸ்னஸ் மைண்டில் இல்லாமல் நம்ம இந்த பாலியல் மேட்ரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு பிச்சாக்காரியை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க பிளாட்ஃபார்மில். இன்றைக்கி அது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம சேனல் மூலிமா இது ஒரு எடுத்து போடலாம், ஒரு சின்ன கான்செப்ட் மாதிரி பண்ணி போடலாம். மக்களுக்கு இதில் ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும். இந்த மாதிரி திரும்பி யாரும் இந்த மாதிரி தப்பு செய்யாமல் இருக்கணும். ஏன்னா நம்ம நாட்டில் முதல்ல என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, சட்டங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. அந்த சட்டங்கள் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இந்த தப்பெல்லாம் நடக்காது. இது நடக்காது, திருட்டு நடக்காது, கொள்ளை நடக்காது. இந்த பாலியல் தொல்லைன்றது ரொம்ப 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 சீப்பாக இருக்குது. சின்ன ஒரு 6 வயசு குழந்தை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு மேட்டர்லாம் நம்ம பண்ணலாம்னு சொல்லி மேடம் அவங்களுடைய விருப்பத்துடன் இந்த ஒரு சேனலை ஆரம்பிக்கலாம்னு நாங்கள் இருக்கோம். இதுக்கு நீங்கள் முழு ஆதரவு கொடுத்து எங்களுக்கு நல்ல ஒரு ரசிக பெருமக்களாக நீங்கள் இருக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் புவனேஸ்வரி. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் ஃபஸ்ட்டு படங்கள் எல்லாம் சீரியல்ஸ் எல்லாம் நடிச்சிட்டு இருந்தேன். இப்போ அது எதுவும் நடிக்கிறது இல்லை. பிகாஸ் எனக்கு நிறைய வேலைகள் ப்ளஸ் நான் ஆன்மீகத்துலேயும் நிறைய நேரங்கள் செலுத்துறதுனால எனக்கு இது. ஆனால் அதுக்காக சமுதாயத்தை ஒதுக்க முடியாது இல்லையா? சமுதாயத்தில் நிறைய ப்ராப்ளம்ஸு, நிறைய விஷயங்கள், அதுவும் பெண்களுக்கு எதிராக இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அதுக்காக எல்லா விஷயங்களுக்கும் குரல் கொடுக்க முடியுமா அப்படின்னா நம்ம அந்த இடத்துல இல்லை. ஆனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு என்ன தெரியுமோ அப்படின்றதுனால இப்போது நெஞ்சு பொறுப்பது இல்லையே அப்படின்னு ஒரு யூடியூப் ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள்லாம் பார்த்து ஆதரவு கொடுக்கணும். இதில் மெயினாக இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா, பெண்கள் எங்கே போனாலும் பெண்களுக்கு ஆண்களால் எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குது. அது உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் சாதாரணம் ரொம்ப பிச்சை எடுக்கிறவங்க, அவங்களால அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கையேந்தி நிற்கிறவங்களுக்கு கூட அவங்களுக்கும் அந்த பாலியல் தொல்லை கொடுக்கும் போது நம்மளால் அது பொறுத்துட்டு இருக்க முடியல. இப்போது நான் எடுத்தது உண்மையான சப்ஜெக்ட். இது யாரும் கற்பனை கதையோ எதுவுமே இல்லை. நான் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வச்சுருக்கேன், ஸ்ரீ ராகவேந்திரா கமலாலயம்னு சொல்லிட்டு. அதில் நிறைய பெண்கள் சேர்ந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களுடைய கதைகள்லாம் ஒன்று சொல்லும் போது கண்ணிலேருந்து கண்ணீர் தான் வருது. பட் அது இப்போது நான் அப்படி சொன்னால் நல்லா இருக்காது. நீங்கள் பாருங்கள், நீங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இது ஒரு டீம் ஒர்க்கு தான். இது என்னுடைய பணி மட்டும் இல்லை. மிஸ்டர் மிதுன் அவர் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. மிஸ்டர் ஈஸ்வரன் சார் அவர் ஒரு டீம் ஒர்க்காக. இது நாங்கள் எல்லாருமே, மிஸ்டர் ராஜேஷ், அப்புறம் அஜேஷ், இது மாதிரி எல்லாருமே ஒரு டீம் ஒர்க்காக நாங்கள் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோன்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். எங்களுக்கு முதல்ல இந்த சப்ஜெக்டை நாங்கள் சொல்லும்போது, தம்பி மிதுன் நான் பண்ணுறேன், இதை எனக்கு கொடுங்க, இந்த வாய்ப்பை நம்ம பண்ணலாம், நம்ம மக்களுக்கு சமுதாயத்தில் நல்ல விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்னு எங்களுக்கு முன் வந்தார். அவர் தான் இதில் ஹீரோவாக நடிக்கிறார். வணக்கங்க, என் பேர் மிதுன். என்னை அறிமுகப்படுத்தினது மேடமும் சாரும் தான். அதுக்கு நான் முதல்ல மேடத்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், சாருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் என்னோடய டீம் யாரெல்லாம் வேலை செஞ்சாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் பேக்ரவுண்ட் சப்போர்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு அதுக்கு நான் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த சீரீஸ் நாங்கள் எதுக்கு எடுக்க ஆரம்பித்தோன்னா, ஒரு அவேர்னஸ் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். என்ன இதை தெரியப்படுத்தணும் அப்படின்னா, இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் என்ன போயிட்டுருக்குது, அதாவது பெண்களுக்கு என்னென்ன கொடுமை நடந்துகிட்ருக்குது, அது வயசு வித்தியாசம் பார்க்காம என்னென்ன கொடுமைகள் நடந்துகிட்ருக்குது அப்படின்றதுனால நாங்கள் எபிசோடாக எடுத்து வெளியில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். உங்களோட ஃபுல் சப்போர்ட் எங்களுக்கு கன்ஃபார்மாக தேவை. ஆதரவு.